இல்லை சொந்தங்களே, ஒன்று கேட்கணும்னு வச்சேன். அதாவது காலையில் ஒரு அம்மா வீடியோ போட்டிருந்தாங்க. தூண்டுதல் பேர் அதெல்லாம் கிடையாதே, அதெல்லாம் கிடையாது. என்ன தூண்டுதல்? என்ன வேணா விரலை செப்பிக்கிட்டு இருக்காளா? இல்லையே. தூண்டுதல் பேரில் பேசுகிற உண்மை காரணமே புரோக்கர் தான். புரோக்கர் தான் சரக்கு வாங்கி கொடுத்து பேச விட்றான். அவன் தான் பேசு பேசுன்னு சொல்கிறான். எல்லாத்துக்கும் தெரியும். கம்யூனிட்டி போஸ்ட்டில் இருந்து அவளுக்கு டைட்டில் வச்சு கொடுக்குற வரைக்கும் புரோக்கர் தான் செய்கிறான், வேறு யாரும் செய்யலை. இந்த கதையெல்லாம் போய் தெரியாதவங்ககிட்ட போய் விடணும். புரியுதா? வீடியோ பார்க்கவங்க என்னத்தையாவது கதை பேசக்கூடாது, புரியுதா? அதாவது ஏதோ சொன்ன மாதிரி நன்றியை உடனே மறக்கிற ஒரு ஜென்மம்னா அது நம்ம புரோக்கர் தான், வேறு யாரும் கிடையாதுங்க. உண்மை காரணம். அதாவது அவ்வளோ சிக்கலில் பீஸாலேருந்து பர்கர் வரைக்கும் வலிச்சு நக்கின நாய் இவ்வளோ தூரம் பேசும்போது அவங்க பேச மாட்டாங்களா? கொடுத்தவங்க பேச மாட்டாங்களா? அந்த அம்மாவை அவ்வளோ தரக்குறைவான கேள்வி, அவ்வளோ தரக்குறைவான கேள்வி, அவ்வளோ பேச்சு ஏச்சு. அதை போய் என்னது, நீங்களும் உள்ளே வைக்க வேண்டாம், நாங்களும் உள்ளே வைக்க வேண்டாம். என்னத்துக்கு? அவங்க தான் ஒரே வார்த்தையை சொல்லிட்டாங்களே, என்னது சுயமரியாதையை தொட்டுட்டாங்கன்னாங்களா? உள்ளே போட்டுமே. ஏன் உள்ளே போனால் என்ன வருத்தம்? உள்ளே போனவங்களாம் மனுஷங்க கிடையாதா? இவன் என்ன உள்ளே போகாதவனா? போட்டுமே, மறுபடியும் சோடியா போட்டுமே. ஏன் என்னவா? போய் ஒரு வருஷம் போய் இருந்துட்டு வரட்டுமே. யூடியூப் அமைதியாக தானே இருக்கும், அமைதியாக இருக்கட்டுமே. என்னத்துக்கு? அப்படி வாங்கியெல்லாம் யாரும் வீடியோ போடக்கூடாது. ஏன் இவன் பெரிய ஒன்றும் தெரியும், ஏன் இவன் குடியார நாயின்னு தெரியுதுல, எதுக்கு வாங்கி கொடுத்து ஊற்றி விட்றான்? எதுக்கு பேச விட்றான்? இவன் தாங்க டைட்டில் வைக்கான், இவன் தாங்க பேச விட்றான். இப்போ மதுரை ஊர் ஒரு மூச்சு நாரிச்சு. இப்போ குற்றாலம் நேரத்தில் இருந்து நாருது. நேற்று போய் ஐந்தறிவில் ஏதோ பிரச்சனை பண்ணியிருக்காங்க அவளுக்கு, அங்கே பிடிச்சி உட்கார வச்சிட்டாங்க. அந்த நாயே லைவு சொல்லிக்கிட்டு இருக்கு. அப்போ என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க? இந்த 2 நாதரியை வெளியில் விட்டு யார் வேடிக்கை வைப்பா? கண்டிப்பாக உள்ளே போட்டோம், உள்ளே போகக்கூடியவங்க தான் போட்டோம். நீங்கள் ஏன் சப்போர்ட் பண்ணுறீங்க? உங்களுக்கு தான் வேணான்னா இப்போ சில உள்ளே போட்டுமே. உங்களுக்கு ஏன் அந்த ஆள் உண்மையாக இல்லை, நீங்கள் ஏன் பேசுகிறீங்க? போட்டோம், உள்ளே போட்டோம். அவள் தானே வேணும்னா அவள் கூட போட்டுமே. அதுக்காக நீ அவளை விட்டுட்டா இவங்கள விட்டுருவாங்கன்னு கற்பனை கோட்டையெல்லாம் கட்டாதீங்க. அந்த அம்மா ஃப்ராங்காக லைவ்லேயே சொல்லிட்டாங்க, என்னோடய சுயமரியாதையை தொட்டதுக்கு நஷ்டீடு கொடுத்து தான் ஆகணுன்ட்டாங்க. புரியுதா? செடியப்பட்டோம் கெட்டப்பை. நீயும் புரோக்கரும் சோடியாக ஏற்றிக்கிட்டு போயிட்டு வாங்க. மெல்ல வாங்க, அவசரப்பட்டு வந்துடாதீங்க. ஆனால் நீங்கள் உள்ளே போவீங்க, கண்டிப்பாக போவீங்க, எனக்கு நம்பிக்கை இருக்குது. கூடிய சீக்கிரம் போயிட்டு வாங்க. ஓகேயா? வாழ்த்துக்கள். பாய். இன்னொரு விஷயம் சொல்கிறேன் மக்களே. முந்தானத்து லைவ் போட்டிருப்பா. அதில் எத்தனை பேர் கவனிச்சிங்கன்னு எனக்கு தெரியல, ஆனால் நான் நல்லா கவனித்தேன். அதாவது முதலமைச்சர் விஜய் சாரை பற்றியும் ஈக்குவலாக வச்சு பேசியிருப்பா. 2வது சாதியை ஈக்குவலாக வச்சு பேசியிருப்பா. என்ன எத்தனை பேர் டவுன்லோட் போட்டிருக்கீங்கன்னு தெரியல, ஆனால் இவள் வாய் ரொம்ப ஓவருங்க. கண்டிப்பாக இவளுக்கு கட்டம் சரியில்லை, உள்ளே போகக்கூடிய நாள் நெருங்கிருச்சுன்னு நினைக்கேன். அதனால் ஆணவம் பிடிச்சி தலைகீழ ஆடுறா. நேற்றெல்லாம் அந்த புரோக்கர் போட்ட லைவில் குடிச்சிட்டு சலம்பில் பார்த்தீங்கன்னா, அப்பா ஆமாடா, நான் ஒன்று கேட்கணும்னு நினச்சேன். இவங்களுக்கெல்லாம் அறிவு இருக்கா இல்லையா? எனக்கு புரியல. இந்த மாதிரி ஒரு கலசடை பயலுக்கு போய் சூப்பர் சாட்டு கிஃப்ட்டுன்னு போட்டு தள்ளிக்கிட்டு இருக்கீங்களே. நீங்களாம் சோத்தை திங்கிங்களா? சோத்தை விட்டு என்னத்தை திங்கிங்களா? ஏண்டா, ஒரு முதலமைச்சரோட ஈக்குவலாக வச்சு பேசியிருக்கா, சாதியை ஈக்குவலாக வச்சு பேசியிருக்கா. அந்த பிள்ளை பேசிச்சேன்னு நான் பார்க்கலாம். ஆனால் இவன் முந்தானத்து பேசுன இது இருக்குது பாருங்க, ஐயோ. அந்த ஒன்றுக்கே கண்டிப்பாக இவள் உள்ளே போவாங்க, எனக்கு தெரியும். இவள் உள்ளே போகணும். போகக்கூடிய கட்டம் நெருங்கி வந்துருச்சு. கடைசி சுற்றுலா இதாக தான் இருக்கும்னு நினைக்கேன். பார்க்கலாம். நானும் கடவுள்கிட்ட வேண்டுறேன், நீங்களும் கடவுள்கிட்ட வேண்டுங்க. போட்டும் ஒரு வருஷம் ஒரு யூடியூப் அமைதியாக இருக்கட்டும். அதுக்கப்புறம் வந்துடுவாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் ஆட்டம் போட வந்துடுவாங்க. ஓகேயா? அதனால் யாரும் பயப்பட வேண்டாம், போயிட்டு வந்துடுவான். ஓகேயா? அதனால் அவங்கவுங்க வேலை என்னவோ பாருங்கள். இவளுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணி யாரும் பேசாதீங்க. ஓகேயா?